பிரியமானவர்களும் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரையும் அவருடைய நிழல் பிரகாரம் வழி நடத்துவாராக. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாக நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றதான தேவன் என்றதான தலைப்பின் கீழ் வேத வாக்கியங்களை நாம் தியானித்தோம். இப்பொழுது தொடர்ந்து சில உதாரணங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். சோதோம் குமோரா பட்டணத்துடைய பாவங்கள் நிமித்தமாக கர்த்தர் அழிக்கப் போகிறார் என்பதை ஆபிரகாம் அறிந்தபோது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் மட்டும் வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுகிறார். 50 நீதிமான்கள் தொடங்கி 10 நீதிமான்கள் வரையில் அதில் இருந்தால் அழிப்பீரோ என்று கர்த்தரிடத்தில் கேட்டபோது கர்த்தர் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை முழுவதையும் ரட்சிப்பேன் என்கிறார். பிரியமானது, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், மனிதனுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஆபிரகாம் கேட்டபோது 50 நீதிமானிலிருந்து 10 நீதிமான் வரையில் அவர் கேட்டுக்கொண்டே போகிற போது பொறுமையாயிருந்து 10 நீதிமான்கள் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன், அதை ரட்சிப்பேன் என்று சொல்கின்றார். ஆகையினால் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன என்று சொன்னால், தேவன் மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி அங்கே 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தபோது ஏசா தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து கர்த்தர் சொல்வதை சொன்ன உடனே எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்துல அழுது ஜெபிக்கின்றான். எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்துல அழுது ஜெபிக்கும் போது ஏசையா மறுபடியுமா திரும்பி வந்து, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார், ஆகையால் நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்கிறார். 15 வருஷங்கள் உன் நாட்களோடு கூட்டுவேன் என்கிறார். எசேக்கியா ராஜா அதை கேட்டபோது ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து சாயை 10 பாகி, ஏசாயா தீர்க்கதரிசி அடையாளத்தை எசேக்கியா ராஜா கேட்கிறதான வேலை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா பின்னிட்டு திரும்ப வேண்டுமா என்று சொல்லி அடையாளத்தை கேட்க ஆரம்பிக்கின்றார். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சூரிய கடிகாரத்தில் சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பியது என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது, எசேக்கியா ராஜா சாயை 10 பாகை முன்னிட்டு போவது லேசான காரியம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்கிறான். முன்னிட்டு போகிறது ரொம்ப சுலபமான காரியம். ஆகினால 10 பாகை சூரிய பாகையிலே அது 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஏசையா அதை கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது பாகை 10 பாகை திரும்பி பின்னிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க காலம் போனா வராது என்று சொல்லி, ஆனால் தேவனால எல்லாம் கூடும் என்பதை குறித்து இங்கே பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய விருப்பத்தை கேட்டு சூரிய பாகை 10 பாகை திரும்பி போகும்படி செய்கின்றார். வல்லுநர்கள் நாட்கள் குறைகிறது என்று சொல்லி கணக்கிட்ட போது எப்படி கண்டுபிடித்தார் என்று சொல்லி பார்க்கும்போது இது ஒரு சம்பவம் என்று சொல்லியும், மற்றொன்று யோசுவா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 12-13 வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேலிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்று சொன்ன உடனே அப்படியே நடந்தது சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால தான் நாட்கள் குறைந்திருக்கிறது என்பதை குறித்து வல்லுநர்கள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இந்த காரியங்கள் மூலமாக கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகையினாலே மனிதனுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 8-13 வசனங்களும், 2 நாளாகமம் 1 அதிகாரம் 7-12 வசனங்களும் வாசிக்கும் பொழுது, சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள் என்றவுடன் சாலமோன் ஜனங்களை விசாரிக்க ஞானமுள்ள இருதயத்தை கேட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை தந்ததும் இல்லாமல் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவருக்கு தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு ராஜாவை கொடுக்கின்றார். இப்போ சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டபோது கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை தந்ததும் இல்லாமல் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு தந்தவராயிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் மனிதனுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 22 வசனங்களை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் எங்களை விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சாமுவேல் இடத்தில் கேட்டபோது கர்த்தரிடத்தில் சாமுவேல் தெரியப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்றார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கர்த்தர் சொல்வது மட்டுமல்ல, 22ஆம் வசனத்திலே அவர்கள் சொல் கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்தி என்று சொல்கின்றார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தினார் என்று சொல்கின்றான். இப்போ பாருங்க, மனிதனுடைய விருப்பத்தை கேட்டு ஜனங்கள் தன்னை தள்ளிவிட்டாலும் கூட அவர்கள் ராஜா வேண்டும் என்று சொன்னபோது கர்த்தர் அவர்களுக்கு ராஜாவை தந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாய் கர்த்தர் மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 37-40 வசனம் வாசிக்கும் போது, கிதியோன் மீதியானரை ஜெயிக்க கர்த்தரிடத்தில் அடையாளத்தை கேட்கின்றான். 37ஆம் வசனத்தில், ஒரு தோலை போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பிழிந்து மற்ற இடமெல்லாம் காய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றான். கர்த்தர் அப்படியே செய்கின்றான். 39ஆம் வசனத்தில், தோலை போடுகிறேன், இப்பொழுது தோல் காய்ந்திருக்க வேண்டும், மற்ற இடத்துல பனி பெய்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அதையும் கர்த்தர் செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால மனிதனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறான். தோல் மீது பனி பெய்கிறது, தோல் மீது பனி பெய்ய வேண்டாம் என்று சொன்ன பனி பெய்யாமல் நிறுத்துகிறார். இப்படி மனிதனுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-14 வாசிக்கும் போது, யோசுவா எமோரியரை அழிக்கிறதுக்காக அந்நாளிலே கர்த்தரிடத்தில் பேசி, சூரியனின் கிபியோன் மேலும் சந்திரனை அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஒரு பகல் முழுவதும் நடுவானிலே நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலே, ஒரு மனிதனை சொல்லி கேட்டு கர்த்தர் செயல்பட்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினாலே பிரியமானவர்களே, மனிதன் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறபடினாலே நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் தேவனுடைய வசனத்துக்குள்ளாக இருப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அதற்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருத்தரும் வழி நடத்துவாராக. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். பூமியை குறித்த நம்முடைய விருப்பத்தை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்கள் எல்லாருக்கும் பரிசுத்தாவுடைய ஒத்தாசையும் கிருபை தந்து வழிநடத்தும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.